மூலிகைகள் நம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெண்மதிவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரமாக இருக்கக்கூடிய பூமிகளில், அதே போல் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம்னு சொல்லலாம். இப்போ எப்படி பார்ப்பதற்கு ஆகாய தாமரை அப்படிங்கிற ஒரு செடியை நம்ம பார்க்குறோமோ அதே போல் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரமாக இந்த வெண்மதிவல்லியை சொல்ல முடியும். வெண்மதிவல்லியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை கட்டிகளை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 40லிருந்து 45 வயது ஏற்படும்போது நிறைய உதிரப்போக்கு ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அந்த உதிரப்போக்கு ஏற்படும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அப்போ போய் பரிசோதனை செய்து பார்த்தோன்னா அந்த பெண்களுக்கு கருப்பையில் கட்டிகள் வருகிறது, ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டிகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கட்டிகளுக்காக அறுவை சிகிச்சை செய்து கருப்பையை எடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை தான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பின்பற்றப்பட்டு வருகின்ற ஒரு சிகிச்சையாக இருக்கிறது. முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த டிஎன்சிலாம் பண்ணி கருப்பையை சுத்தம் செய்து மீண்டும் அந்த கட்டிகள் வருகிறதா அப்படின்னு பார்த்து செய்வாங்க. பட் இப்போல்லாம் அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் லெவல்லையே அந்த கருப்பையை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி கருப்பையை எடுக்கும்போது அந்த கருப்பை எடுப்பதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி அதிகமாக அந்த பெண்களுக்கு அதிகமான அறிவுரை சொல்லப்படுவது கிடையாது. கருப்பையை எடுக்கும்போது அவர்களுடைய உடல் எடை அதிகரிப்பது, எலும்பு சத்துக்களில் ஏற்படக்கூடிய பலவீனம், மன நிலைமைகளில் மன அழுத்தத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், இதை பற்றி சரியான ஒரு தகவல் அல்லது ஒரு கவுன்சிலிங் கொடுக்காமல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா அவசரப்பட்டு கருப்பை எடுத்து விட்டு அதன் பிறகு அவதிப்படுகின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பெண்கள் என்கிட்ட வரும்போது அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனோபாஸ்க்கு முன்னாடி, அதாவது அந்த ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய 48-50 வயது உட்பட்டவர்களாக இருந்தார்களே ஆனால் 100% அதை குணப்படுத்த முடியும். அதற்கு இந்த வெண்மதிவல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். வெண்மதிவல்லியோடைய ஒரு பியூட்டி என்னென்னா, அது தண்ணியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிறமான இலைகளை கொண்டிருக்கும். அந்த தண்ணியிலேருந்து எடுத்து அதை அப்படியே வெளியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கூட அந்த இலைகள் சாம்பல் நிறமாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். நன்றாக உலர வைக்கப்பட்ட அந்த முழு தாவரத்தையும் எடுத்து நன்றாக அரைத்து அல்லது எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் 500 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு நெய் சேர்த்து அல்லது வெண்ணெய் சேர்த்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட்ணும். ஒரு 3 மாத காலம் இதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா அதிலேயே இது முழுமையாக குணமாகி போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, நிறைய ஆண்களுக்கு மூல நோய், அது கூட ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் வரும். கட்டிகள் உடைந்து சிறு புண்களாக மாறும். அந்த புண்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உள்ளே போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழாய்கள் மாதிரி ஓட்டை போயிட்டே இருக்கும் உள்ள. அதிலிருந்து தினசரி சீழ் ரத்தம் அல்லது மோஷனில் நிறைய சீழ் ரத்தம் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதற்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் நமக்கு அறுவை சிகிச்சை ஒன்றையே நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை குணப்படுத்தக்கூடிய சக்தி வெண்மதிவல்லிக்கு உண்டு. வெண்மதிவல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு வரும்போதே சீழ் ரத்தம் வருகின்ற சூழல் சிறிது சிறிதாக குறையறதை பார்க்க முடியும். உள்ளே இருந்து வெளிவரக்கூடிய நச்சுப் பொருட்களுடைய அளவு குறைந்து படிப்படியாக அந்த ஃபிஸ்டுலா மறைந்து போகிறத பார்க்க முடியும். எவ்வளவு எஃபெக்டிவாக இது இருக்குன்னா, சிகிச்சைக்கு முன்பு ஒரு ஃபிஸ்டுலாக்குள்ள ஒரு ஸ்கேன் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு
3 மாதம் இதை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் ஸ்கேன் செய்து பார்த்தோமேயானால் எந்த அளவுக்கு அந்த ஃபிஸ்டுலாவில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் குணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள், நிறைய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் மிக அதிகமாக மாறும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆண்குறிகளுடைய முனை பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான புண் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும்போது அந்த புண் மறைவதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த புண் மறையாமல் அந்த இடத்திலேயே கடுமையான காயமாக மாறி அந்த இடத்துல ரத்தம் அதிகமாக கசியறது, கசியறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த விண்மதி வள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல், ஒரு சிட்டிகை சாம்பல் எடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நல்லா கலந்துட்டு அதை அந்த ஆண்குறி மேலே தொடர்ந்து தடவிட்டு வந்தாலே அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்கள் வேகமாக மறைவதை பார்க்க முடியும். விண்மதி வள்ளியுடைய இன்னொரு மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு கூட நிறைய கிராமங்களில் நம்ம போய் பார்க்கும்போது, குறிப்பாக ரொம்ப வறட்சி அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள், திருவண்ணாமலை, அதே போல் வேலூர், ஆற்காடு, இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா வறட்சி கூடுதலாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்படிங்கிறது 100ல் 90 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த விண்மதி வள்ளியுடைய இலையை எடுத்து அதை ஒரு துவையல் மாதிரி செய்து அதை உணவுடன் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய காற்று எப்படி வேகமாக வெளியில் போகுதோ அதே போல் கேஸ் ரொம்ப வேகமாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த விண்மதி வள்ளியை பொறுத்தவரையிலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதற்கும், ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறுவதற்கும், ஆண்களுக்கு அதிக சர்க்கரையினாலோ அல்லது இன்ஃபெக்ஷனாலேயோ ஆண்குறிகளில் ஏற்படுகின்ற அந்த காயங்களுக்கும், அதைவிட முக்கியமாக வாயு பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை அறிந்து நம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்பது அல்லது நாம் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்பது அது எல்லோருக்குமே நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நமக்கு ஒரு முத்திரை வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்கிறோம். ஆனால் பல சமயங்களில் அந்த அடையாளங்களுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது அது நம்முடைய உயிருக்கே உழைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. உங்களுடைய அடையாளம் என்பது என்ன, உங்களுடைய நற்பெயர் என்பது என்ன, உங்களுடைய புகழ் என்பது என்ன என்கிற கேள்விக்கு அடிப்படையான சில பதில்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லுறவு, உங்களுக்கும் உங்கள் வேலைக்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லுறவு, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லுறவு, நீங்கள் எத்தகைய ஆற்றல்களை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எத்தகைய ஒரு திறன்களை படைத்தவர்களாக இருக்கிறீர்கள், உங்களை நீங்களே எந்த அளவிற்கு மேம்படுத்திக் கொள்கிறீர்கள், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரும். மாறாக நீங்கள் உங்களை நீங்களே புகைப்படம் எடுத்துக்கொள்வதன் வழியாக, அந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் வெளியிட்டுக் கொள்வதன் வழியாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில லைக்குகள் அல்லது சில மேலோட்டமான பாராட்டுகள், இதற்காக தங்களுடைய உயிரையே இன்றைக்கு பணயம் வைக்கக்கூடிய ஒரு போக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அந்த போக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முக்கியமாக இந்த செல்ஃபி என்கிற தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்கிற இந்த பழக்கம் காரணமாக இன்றைக்கு ஒரு ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதில் ஒரு புள்ளி விவரம் என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த அளவிற்கு இந்த மரணங்கள் நடக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. தெற்கு ரயில்வே சமீபத்தில் வெளியிட்ட அந்த ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் ரயிலில் நடக்கக்கூடிய 1000 விபத்துகளில் 30% விபத்துகள், அதாவது 300 உயிரிழப்புகள், 1000 பேர் உயிரிழந்தால் அதில் 300 உயிரிழப்புகள் இது போன்ற தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்கிற செல்ஃபி எடுத்துக்கொள்கிற அந்த பழக்கத்தின் போது ஏற்படுகிற விபத்துகள் என்பதை அந்த புள்ளிவிவரம் சுட்டி காட்டுகிற போது நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் இது உண்மை.
எப்படி இந்த விபத்துகள் நடக்கின்றன என்று பார்த்தால் சில உதாரணங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். சமீபத்தில் ஒரு இளைஞர், தினேஷ்குமார் என்கிற அந்த இளைஞர் ரயிலில் ஓடுகிற ரயிலில் படிக்கட்டில் நின்று கொண்டு பயணம் செய்தபடி அவர் தன்னுடைய கேமராவை இயக்கி தன்னை படம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார். ஓடும் ரயிலில் படம் எடுத்துக்கொள்வது அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாகசமாக தெரிகிறது. அப்படி அவர் தலையை நீட்டி ஓடும் ரயிலில் படம் எடுத்து கொண்டிருந்த போது ஒரு மின்கம்பத்தில் அவர் மோதி அந்த இடத்திலேயே அவர் உயிரை இழந்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு துயரமான ஒரு மரணம் என்று பாருங்கள். ஒரு முட்டாள்தனத்திற்காக, ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாத தன்மைக்காக அவர் தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் அன்றைக்கு நடந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம், ஒரு இளைஞர் அவர் ஒரு ரயில் என்ஜினின் மீது ஏறி நின்று தன்னைத்தானே படம் எடுத்துக்கொள்ள முயற்சித்த போது மேலே சென்று கொண்டிருந்த அந்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்திலேயே உயிரை இழக்கிறார். எவ்வளவு ஒரு துயரம் இதில் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே போல் இன்னொரு மரணம் கூட, அதாவது நீங்கள் ரயில் வந்து கொண்டிருக்கிற போது தண்டவாளத்தில் நின்றபடி தன்னுடைய படம் எடுக்க முயன்ற ஒரு இளைஞர் அந்த ரயில் மோதி அங்கேயே இறந்து போகிறார். இப்படி எத்தனை துயரக்கதைகள். அப்படி இருக்கிற போது நீங்கள் 30% விபத்துகள் செல்வி மோகத்தாலும் அலட்சியத்தாலும் செல்ஃபோன் சார்ந்த கவனக்குறைவாலும் ஏற்படுகின்றன என்கிற போது நமக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனை ஏற்படுகிறது. செல்ஃபி மட்டுமல்ல, நீங்கள் ஒரு படிக்கட்டில் நின்றபடி செல்ஃபோனில் பேசிக்கொண்டே செல்வது, அல்லது தண்டவாளத்தை கடக்கிற போது நீங்கள் செல்ஃபோனில் பேசிக்கொண்டே கடக்கிற போது ரயில் வருவதை பற்றிய ஒரு கவனம் இல்லாமல் இருப்பது, அல்லது ரயில் நகர்கிற போது அந்த பிளாட்பாரத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியில் நீங்கள் தவறி விழுந்து உயிரை விடுவது, இப்படியெல்லாம் ஏராளமான விபத்துகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதனால்தான் இனி ரயில் நிலையங்களில் இது போன்ற ஒரு செல்ஃபி எடுப்பது போன்ற விஷயங்களை செய்தால் கடுமையான அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று ரயில்வே துறை காவல்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த செல்ஃபி மோகம், தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்கிற இந்த மோகத்தை பற்றி நாம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். ஒரு காலத்தில் புகைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய கலையாக இருந்தது. ஒரு புகைப்படம் எடுப்பது என்றால் ஒரு இடத்திற்கு சென்று நாம் அதற்குள்ள ஏற்பாடுகளுடன் செய்ய வேண்டும் என்பது. ஆனால் இப்பொழுது யார் வேண்டுமானாலும் தங்களை தாங்களே எவ்வளவு புகைப்படம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே, ஒவ்வொரு தருணங்களையுமே புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு 4-5 பேர் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த இடத்தில் பார்த்தாலும் அங்கு தொடர்ந்து தங்களை தாங்களே புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. இளைஞர்கள், மத்தியதர வயதினர், இப்படி வயதானவர்கள் என்று எல்லோரிடமுமே இந்த மனோபாவம் வந்துவிட்டது. தன்னை பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, அதற்கு ஒரு இடம், பொருள், ஏவல் இருக்கிறது. எல்லா இடத்திலும் தன்னை புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருப்பது என்பது ஒரு மனநோய் என்று உளவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு செல்ஃப் அப்சஷன். அதன் வழியாக அவர்கள் தொடர்ந்து தங்களை திரும்ப பதிவு செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக புற உலகத்தை அவர்கள் கவனிப்பது கூட இல்லை. புற உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை எல்லாம் அவர்கள் துண்டித்துக் கொள்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். இன்னொன்று, இதுபோல ஆபத்தான விஷயங்கள். இப்போ ஒரு மிருகக்காட்சி சாலையில் ஒருவர் ஒரு புலிக்கூண்டின் அருகில் நின்று படம் எடுக்க முயற்சித்த போது அந்த கூண்டில் இருந்த அந்த புலியினால் அவர் தாக்கப்பட்டு இறந்த சம்பவம் கூட செய்திகளாக வந்தன. அதே போல் நீங்கள் இன்னும் பல விஷயங்கள், இப்பொழுது நீங்கள் இந்த விமானங்களில் எல்லாம் கூட பாதுகாப்பு காரணங்களுக்காக செல்ஃபி எடுத்துக்கொள்வது என்பது இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடாத இடங்கள் என்று சில இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த இடங்களில் நாம் தொடர்ந்து புகைப்படங்களை எடுக்கிறோம். இதனுடைய இன்னொரு ஒரு ஆபத்தான ஒரு வடிவம் இருக்கிறது. அதுதான் இந்த அந்தரங்க புகைப்படங்கள் எடுப்பது. யாருடனாவது நாம் நட்பு ரீதியாக பழகுகிற போது, அல்லது யாருடாவது நாம் ஒரு நெருக்கமாக நாம் பழகுகிற போது அந்த நேரத்து மண்ணலை சார்ந்து ஒரு நெருக்கம் இருப்பதை புகைப்படம் எடுத்துக்கொள்வது, செல்ஃபோனில் பதிவு செய்வது என்பது பலருடைய வாழ்க்கைக்கே உலை வைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 2 விஷயங்கள். ஒன்று, அப்படி நாம் யாருடனாவது சற்று நெருக்கமாக ஒரு படம் எடுத்துக்கொண்டால் அந்த படத்தை எடுத்தவர்களில் ஒருவரே கூட அந்த படத்தை பிற்காலத்தில் அந்த உறவில் ஒரு மாற்றம் வந்துவிட்டாலோ, அல்லது அவர்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டாலோ, அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு இன்னொருவருக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஏராளமான இந்த சைபர் கிரைம் தொடர்பான ஏராளமான குற்ற வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகளாக இருக்கின்றன. யாராவது ஒருவருடன் நட்பாக பழகுவது அல்லது காதலிப்பது, பிறகு அந்த நட்பு முறிந்துவிட்டால், அந்த காதல் முறிந்துவிட்டால் அந்த படத்தை எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவது, மிரட்டுவது போன்ற விஷயங்களில் பலர் ஈடுபடுகிறார்கள். வேறு சிலர் அவர்கள் அதை செய்யாவிட்டால் கூட அந்த செல்ஃபோன்களிலிருந்து மற்றவர்கள் அதை திருடி அதை தவறுதலாக பயன்படுத்திய சம்பவங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் நாம் உள்ளும் புறமும் மிகப்பெரிய அபாயங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த செல்ஃபி மோகம் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த மோகத்திற்கு நாம் எவ்வளவு பெரிய விலையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நிறைய நேரங்களில் அது நம்முடைய மன அமைதியை, உயிரையே கூட இழக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருந்தும் கூட இது எல்லாம் வேறு யாருக்கோ நடக்கக்கூடியது, நமக்கு நடக்காது என்கிற ஒரு நம்பிக்கை இங்கே ஏராளமானோருக்கு இருக்கிறது. நிச்சயமாக இது எல்லாமே யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் இந்த சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். அதாவது ஒரு பெண் அவர் மொட்டை மாடியிலிருந்து விளிம்பிலிருந்து அவர் தன்னை செல்ஃபி எடுத்துக்கொள்ள முயற்சித்த போது அதிலிருந்து தவறி விழுந்து அவர் உயிரிழந்த சம்பவம் என்பது எவ்வளவு ஒரு கேட்பதற்கே ஒரு அவலமான ஒரு துயரமான செய்தியாக இருக்கிறது. இப்படி தங்களுடைய அந்தரங்கத்தை புகைப்படமாக்குவது அல்லது அபாயமான இடங்களில் புகைப்படம் எடுத்துக்கொள்வது, இப்படியான எல்லா விதமான விஷயங்களுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கொண்டு வரும். தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்வது தன்னைத்தானே அழித்துக்கொள்வதாக இருக்கக்கூடாது என்பதில் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய உயிருக்கும் அமைதிக்கும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு ஞானசேகரன். ஒரு தமிழ்ச்சங்கத்தோட முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் இந்நாள் செயலாளர் அப்படிங்கிற முறையிலையும் தமிழ்ச்சங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு, தமிழை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல புலம்பெயர்ந்த தமிழர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு, இவர் சார்ந்த பணிகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கல்கத்தா பாரதி தமிழ்ச்சங்கத்தோட முன்னாள் தலைவராகவும் இந்நாள் செயலாளராகவும் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறிய திருத்தம், நான் இந்நாள் ஆலோசகராக இருக்கிறேன், இந்நாள் செயலாளர்களை. இந்த பணிகள் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது அதோட செயல்பாடு என்ன, தமிழை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுல இந்த சங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு, புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, தமிழை மற்ற இடங்களுக்கு எடுத்துட்டு போகிற விஷயத்துல புலம்பெயர்ந்த தமிழர்களோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது மட்டும் அல்லாத நீங்க இன்னைக்கும் பல நிறுவனங்கள், நலிவுற்ற நிறுவனங்களை அதை மீட்டெடுக்கிற பணிகளையும் ஈடுபடுத்திட்டு அதோட ஒரு தலைவராகவும் நீங்க உங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. அடிப்படையில் தமிழ் ஆர்வம் கொண்டவர், ஒரு பொறியாளர், ஒரு கவிஞர் அப்படின்னு தொழில் சார்ந்தும் தமிழ் பணி சார்ந்தும் பல நிலைகளில் உங்களோட பணிகளை இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த எல்லா அனுபவங்களையும் எங்க நேர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு கல்கத்தா வாழ் தமிழரா நீங்க இருந்த காலகட்டம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டிலிருந்து அப்பாற்பட்டு வடநாடுன்னு போகும்போது ஒரு டெல்லி ஆகட்டும், தலைநகர் ஆகட்டும், கல்கட்டா ஆகட்டும், இங்கெல்லாம் தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அதுல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொழில் தேடி, ஒரு வேலையை தேடி வெளியே செல்கிறார்கள். அந்த செல்லக்கூடிய இடங்களிலே அவருடைய பணி என்னவாக இருக்கின்றது என்றால், அங்கே இருக்கிற மக்களை ஒன்று சேர்ப்பது தலையாய பணி. தமிழ்நாட்டில் அந்த ஒன்று சேர்க்கும் வேலை தேவையில்லை. பக்கத்து வீட்டில் எல்லாருமே நம்ம தமிழர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது தலையாய பணி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதோடு இல்லாமல் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழை கொண்டு சேர்க்கும் கொண்ட வேலையையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த நம்ம மொழி வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் அவரவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இந்த தலைமுறை தமிழர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு அதில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொண்டு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் எல்லா தமிழர்களும் இருக்கிறது. இதை தமிழ்ச்சங்கங்கள் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக ஒன்று சேர்ப்பது தமிழர்களை, இரண்டாவதாக அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்ப்பது, மூன்றாவதாக அங்கிருக்கும் மக்களுக்கு தமிழை போதிப்பது. ஒரு மொழி எப்படி வளர்ச்சிப்படுகிறது என்றால், எனக்கு நிச்சயமாக தமிழரின் வளம்தான் தமிழின் வளம். நம் தமிழர்கள் எந்த ஊரில் சென்றாலும் தனக்கென ஒரு முத்திரை பதிக்கிறார்கள். நாம் திறமை மிக்கவர்கள் என்பதில் ஐயப்பாடில்லை. அப்படி முத்திரை பதிக்கக்கூடிய இடங்களிலே
இவர்களுக்கு வரவேற்பு கிடைக்கிற இடங்களிலே இவர்கள் தமிழை கொண்டு சேர்க்கிறார்கள். சொல்லப்போனால் இவர்கள்தான் தமிழர்களின் அம்பாசடர்ஸ். அது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களும் சரி, உலகளாவிய அளவிலும் சரி, தமிழர்கள் தான் தமிழின் அம்பாசடர்ஸ். இதை இங்கே இருக்கிற அரசுகளும் இதை நம்ம தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. இது ஒவ்வொரு தமிழ்ச் சங்கங்களும் இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. கொல்கத்தா தமிழ்ச் சங்கத்துக்கு நான் வருவதற்கு முன்பாக என்னுடைய சொந்த கருத்து, ஏனென்றால் நான் பல மாநிலங்களில் இருந்திருக்கிறேன். இப்பொழுது நான் சென்னை அண்ணா நகர் பகுதி தான் சேர்ந்தவன். கல்கத்தாவில் இருந்திருக்கிறேன், புனாவில் இருந்திருக்கிறேன், இப்போ டெல்லியிலும் இருக்கிறேன். ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் சில அடிப்படை வசதிகளோடு இயங்க வேண்டும். நான் சொல்லும்போது நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு பிரிட்டிஷர் இந்தியாவில் வரும்போது ஒரு சிறிய எண்ணிக்கை தான், ஆனால் அவனுடைய மொழியை இங்கு விட்டு சென்றிருக்கிறான். இன்று எல்லோரும் அந்த மொழியை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம்? அவனுடைய வளம், அவன் அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அந்த முயற்சியை அந்த ஆங்கிலத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பிறந்த தமிழ், நாம் அதை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய முடியும்? நமக்கான ஒரு கட்டுக்கோப்பை, ஒரு கட்டுப்பாடை, ஒரு ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய சொந்த கருத்து, ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்துக்கும் பெரிய வளாகம் வேண்டும். அந்த வளாகத்திலே ஒரு பெரிய அரங்கம், ஒரு 1000 பேர் உட்கார்ந்து பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு அரங்கம் வேண்டும். அந்த வளாகத்திலே ஒரு நூலகம் வேண்டும், ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய அறைகள் வேண்டும், நாட்டியம், பாடல்கள், இயல் தமிழ் பயிற்றுக்கூடிய அறைகள் வேண்டும். அங்கே ஒரு டார்மெட்ரியும் இருக்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து அந்த மாநிலத்தில் செல்வர்கள் அங்கே தங்குவதற்கான, இலவசமாக தங்குவதற்கான டார்மெட்ரிகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். வணிக வளாகமும் அதனுடன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கே தமிழகத்தை சேர்ந்த அனைத்து பொருட்களும் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதோடு இல்லாமல் நமது சுற்றுலா வளர்ச்சித்துறைக்கு ஒரு அறை வேண்டும். தமிழகத்தில் மருத்துவத்துறை பிரபலமடைந்திருக்கிறது. மருத்துவத்துறை அதை ப்ரமோட் பண்ணுவதற்காக அங்கே ஒரு அறை வேண்டும். கல்வித்துறை வளர்ந்திருக்கிறது, அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு அறை வேண்டும். அங்கு ஒரு நல்ல தமிழக உணவகம் வேண்டும். இந்த ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தன்னகத்தே கொண்ட ஒரு பெரிய வளாகத்துக்கு என்ன நடக்கும் என்றால், தமிழர்கள் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருவார்கள். ஒன்று. இரண்டாவது, தமிழர் அல்லாதவரும் அந்த இடத்துக்கு வருவார்கள். அப்போது நம்முடைய கலாச்சாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பு கொடுப்பதிலே நமக்கு சுலபமாக இந்த வேலையை முடிந்து விடுகிறது. அவர்களிடத்தில் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கிறது. இது என்னுடைய கனவு. இதை முன்பும் தெரிவித்திருக்கேன் பல பேரிடம். இது ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்துடைய கனவாக இருக்கிறது. தமிழக அரசுகள் கூட இந்த பணியை செய்யலாம். ஒவ்வொரு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தையும் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்தந்த தமிழ்ச்சங்கங்களை அதை நிர்வாகி சொல்லலாம். இது ஒரு அரசு செய்ய முடியாத ஒரு வழியை தமிழ்ச்சங்கங்கள் எளிதாக செய்துவிடும். இந்த ஒரு கருத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். கண்டிப்பாக சார். தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு மற்ற இடங்கள்லையும் சங்கத்திற்கென்று தனியாக சில விஷயங்களை நம்ம பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். தமிழ் மொழி, அதோட கலாச்சாரம் அப்படின்னு நம்ம பேசும்போது திருக்குறளை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தனி மனிதனும் வள்ளுவத்தை பற்றின ஒரு புரிதல் அவசியம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். அந்த திருவள்ளுவர், திருக்குறள், இதை ஒவ்வொரு வீடுகள்லையும் கொண்டு போய் சேர்க்கிற பணிகளில் தமிழ்ச்சங்கங்களோட செயல்பாடெல்லாம் எப்படி? மிக மகத்தான பணிகளை தமிழ்ச்சங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு சங்கமும் திருக்குறள் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருக்குறள் போட்டி வைத்து பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடப்பதை விட புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்ச்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இன்று பிற மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாநில மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை நடத்தி கொடுத்தவர்கள் அந்தந்த தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள். நான் தலைவராக இருந்த கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தில் மறைந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வங்காளத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே போல் மராட்டியத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, தெலுங்கில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது, பஞ்சாபியில், ஹிந்தியில், பல மொழிகளில் திருக்குறள் இன்று பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது நம்ம திருக்குறள். இன்று திருக்குறளுக்கு உலகளாவிய அளவிலே தகுந்த மரியாதை கிடைத்து கொண்டிருக்கிறது. இதில் தமிழர்களின் பங்கு, புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்கு பெரும் பங்கு என்பது நிச்சயம்.
இப்பொழுது கூட நேற்று கூட ஒரு விழாவுக்கு வந்திருந்தேன். வாய்ஸ் ஆஃப் வள்ளுவம் என்ற ஒரு அமைப்பு. அதிலே ஒரு 200 உறுப்பினர்கள் நல்ல படித்த பதவிகள் உள்ள குடியரசு பதவி குடிமை பதவிகள் உள்ள IAS, IRS, IPS, என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் இவங்கள்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு அது. நேற்று அந்த விழா நடந்தது. அதிலே திருக்குறள் இன்பத்துப்பாலை ஒரு 7 குறள் மொழிபெயர்த்தப்பட்டு ஒரிசாவில் உள்ள அதனுடைய செக்ரட்டரி, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி திரு பாலகிருஷ்ண IAS அவருடைய விழா நேற்று நடந்தது. அவர் வெளியிட்ட அந்த பதிவுடைய விழா நேற்று நடந்தது. மிக பிரமாதமாக நடந்த விழா. ஒரு 1000 பேர் கொண்ட அந்த அரங்கத்திலே அத்தனை பேரும் அந்த ஈடுபாடோடு செயல்பட்டார்கள். இது என்ன காட்டுகிறது என்றால், திருக்குறள் மீது மக்களுக்கு மிகுந்த மரியாதையும் ஈடுபாடும் இருக்கிறது. அதை மேற்கொண்டும் என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் அதை பற்றி யோசிக்க வேண்டும். தமிழ்ச்சங்கங்கள் இதை நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கூட அந்த உத்தரகாண்டில் அந்த திருவள்ளுவர் சிலை அடுத்த மாதம் திறக்கப் போகிறார்கள். அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கம் இதை மிகுந்த ஈடுபாடும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு திருவள்ளுவரை எடுத்து செல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த ஒரு ஞான பொக்கிஷம் இது திருக்குறள். மற்ற எந்த மொழிக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் நமது மொழிக்கு கிடைத்திருக்கிறது திருக்குறள். அந்த திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. இதில் எந்த விதமான கலப்பும் இல்லை. திருவள்ளுவர் எந்த மொழியையும் பேசவில்லை, எந்த ஜாதியும் பேசவில்லை, எந்த மதத்தையும் பேசவில்லை. எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் மனித நேயம், மனிதத்தை பற்றி, மனிதன் முன்னேறுவதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அதை அந்த ஒரு பொக்கிஷம் வேறு எந்த மொழிக்கும் யாருக்கும் கிடைக்காது. அது நமக்கே கிடைத்திருக்கிறது. இது நமது தமிழின் அடையாளம் என்று சொல்லிக் கொள்ளலாம். மற்றவர்கள் யாருக்கும் கிடையாது. நிச்சயமாக தமிழ்ச்சங்கங்கள் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள் கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தை பற்றி. கல்கத்தா தமிழ்ச்சங்கம் இந்தியாவில் தமிழகத்துக்கு அப்பால் ஏற்படுத்தப்பட்ட முதல் தமிழ்ச்சங்கம் என்ற பெருமைக்குரியது. அந்த முதல் தமிழ்ச்சங்கமே பாட்டுக்கூறு புலவன் பாரதியின் பெயரால் அமைந்த பாரதி தமிழ்ச்சங்கமாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு கொல்கத்தா தமிழ்ச்சங்கம் 75வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. முதல் தமிழ்ச்சங்கம் தமிழகத்துக்கு அப்பால் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்ச்சங்கம். அந்த தமிழ்ச்சங்கத்திலே ஓராண்டு நான் தலைவராக இருக்கக்கூடிய பேர் எனக்கு கிடைத்தது 2005, 2006. அந்த ஓராண்டு ஏனென்றால் நான் ஒரு பல நிறுவனங்களின் முதன்மை பதவியில் இருப்பதனாலே அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒன்று. எப்படி மக்களை ஒன்று சேர்ப்பதுன்றது எனக்கு பழக்கப்பட்ட ஒன்று. நான் முதலில் சொல்வது தமிழ்ச்சங்கங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ப்பது தான் தமிழ்ச்சங்கத்துடைய வேலை. அந்த என்னுடைய அலுவலக எக்ஸ்பீரியன்ஸை அங்கே கொண்டு போனாங்க தமிழ்ச்சங்கத்துக்கு. அந்த சங்கத்தை அந்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஒரு பணிகளை இந்த ஒரு ஆண்டில் நல்லபடியாக முடித்தது. அந்த தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. இப்பொழுது சில 4-5 முக்கியமான செய்திகள் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அந்த சங்கத்திலே 2006 முதலாக அந்த தமிழ்ச்சங்கத்திலே கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் கல்கத்தாவில் இருக்கிறது. மொழியின் பெயரால், பக்தியின் பெயரால், கல்வியின் பெயரால் எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து பொங்கல் விழாவை ஒரு பொது இடத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2006 அன்றைய கவர்னர் திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவருடைய தலைமையிலே அந்த அவரால் துவக்கப்பட்டு அந்த விழா நடந்தது. ஒரு முழு நாள் விழாவாக காலை 10 மாலை 6 மணி வரை அந்த விழாவிலே நமது நாட்டுப்புற கலைகளை அங்கே கொண்டு சேர்க்கிறோம். அந்த ஒரு நாள் அவர்களுக்கு மதிய உணவு உண்டு. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுடைய திறமைகளை காட்டலாம். அங்கே இருக்க மகளிர் அவருடைய திறமைகளை கொண்டு வரலாம். எல்லோரும் ஓப்பன் ஏர், அது க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் இல்லை, ஓப்பன் ஏர். அதில் அந்த ஒரு நாள் விழா அதுவும் ஜனவரியில் மிதமான சூழ்நிலை, தட்பவெட்ப சூழ்நிலையில் ஒரு முழு நாள் அவங்க தன்னை மறந்து எல்லா தமிழர்களும் ஒன்றாக ஐக்கியமாகி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 10 ஆண்டு முடிந்து விட்டு 11வது ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கவர்னரோ ஒரு முதலமைச்சரோ யாராவது தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கிறார்கள். அங்கே இந்த விழா இப்போ 11வது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் 14 ஜனவரி நடக்கப் போகிறது. அதனுடைய கவர்னர் தலைமையிலே நடக்கப் போகிறது. அண்ட் இது ஒரு பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒன்று சேர்க்கும் பணியிலே அது நிறைவு பெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறால் அந்த மாநிலத்திலே, வங்க மாநிலத்திலே மற்ற அமைப்பினரும்
தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தி அந்தந்த சங்கங்கள் அவங்களும் கலந்து கொள்கிறார்கள். இப்போது ஆல் இண்டியா பரிமாணம் அந்த பொங்கல் விழாவுக்கு கிடைத்திருக்கிறது. அது தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பெருமை. தமிழ் மொழி ஆர்வம் உங்களுக்கு அது எப்படி ஏற்பட்டுச்சு? நீங்கள் ஒரு கவிஞராகவும் இருக்கீங்க, கவிதைகள் எழுதியிருக்கீங்க. உண்மை. நான் பச்சையப்பன் கல்லூரியிலே என்னோட புதுமுக வகுப்பு படித்தேன். பச்சையப்பன் கல்லூரியில் ஏற்பட்ட முதல் அனுபவம் தான் எனக்கு தமிழ். படிக்கட்டும் கவிபாடும் பச்சையப்பன் கல்லூரி என்பார்கள். அங்கே தான் படித்தேன். கவிப்பேரரசு வைரமுத்து எனக்கு 2 வருஷம் சீனியர். அவருடைய கவிதைகளை நான் பொதுமுக வகுப்பிலே கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் உந்தப்பட்டு பல கவிஞர்கள் அங்கே உருவானார்கள். அது உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தது. பொறியியல் கல்லூரியிலும் தமிழ் மன்றத்தில் நிறைய கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்தேன். 79 கிண்டி பொறியியல் கல்லூரி பிஏ முடித்துட்டு அப்புறம் அங்கேயே எம்ஏ படித்தேன். அங்கேயும் கவிதைகள் ஏற்படும். நிறைய கவியரங்கங்களை திரு வைரமுத்தோடு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். அங்கே கல்லூரி கவியரங்கள்லாம் நிறைய அதில் தொடர்பு போட்டிருக்கிறேன். பிறகு கடற்கரை கவிஞர் பொன்னடியார், கவிஞர்கள் மாமன்றம், அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் சிலைக்கு பின்புறத்திலே ஒரு கவியரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் ரொம்ப நாளாக அதை கலந்து கொண்டிருக்கிறேன். பிறகு வெளியிடத்தில் போய்விட்டேன். அங்கே போன பிறகு அங்கே முதல் நான் வந்து கல்கத்தா மண்ணில் கால வைத்த முதல் கேள்வியே இங்கே தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்கிறது தான். என்னுடைய டிரைவர் கூட அங்கே தமிழர், அவர் உங்களுக்கு என்ன சார் தமிழ்ச்சங்கம் கேட்குறீங்க, அவர்களுக்கெல்லாம் தமிழ்ச்சங்கம் இருக்குன்னு தெரியல. அப்புறம் நான் அங்கேருந்து அந்த டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து கண்டுபிடிச்சி தமிழ்ச்சங்கத்தை தான் முதல்ல போய் ஈவினிங் போய் பார்த்தேன். காலையில் போய் பொறுப்பேற்றணுன்னு முதல்ல போனது தமிழ்ச்சங்கம் தான். அங்கே போன நண்பர்களை பார்த்தோன்னே பெரிய பலம். அதுக்கப்புறம் அதனுடைய புரவலராக கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு வருஷம் அதோட தலைவராக இருந்தேன். கவிஞரும் கூட கவிதை ஒன்றும் எழுதிட்டுருக்கிறேன். பட் எந்த பதிப்பும் நான் கொண்டு வரல. இன்னும் அதுக்கு ஒன்றும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒருவேளை பின்னாளில் அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அடிப்படையில் தமிழ் ஆர்வம் அதிகம் உள்ள மாணவனாக இருந்த காலகட்டத்திலிருந்து சென்ற இடங்களெல்லாம் தமிழர்களுடன் சென்று உரையாடக்கூடிய, அவர்களை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஒரு தமிழுக்கு உண்டான இயல்பான குணம் என்னிடம் இருக்கிறது. இது ஒன்றும் வித்தியாசமாக நான் பார்க்கவில்லை. கண்டிப்பாக சார். தமிழ் மொழியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவங்க தான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இப்போ இந்த நவீன உலகத்தில் தமிழ் மொழியோட வளர்ச்சி அப்படின்னா எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தமிழ்நாட்டில் தமிழின் வளர்ச்சி, புலம்பெயர்ந்த தமிழரிடம் தமிழர் வளர்ச்சி. புலம்பெயர்ந்த தமிழரிடம் தமிழர் வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வந்து காரணம் நமக்கே தெரியும். அவருடைய ஈர்ப்பு தமிழ் மண்ணின் மேலே, தமிழ் மொழியின் மேலே ஈர்ப்பு, இங்கிருந்து பிரிந்து சென்று விட்டோமே என்ற அந்த உணர்வு. இங்கே இருக்கிற தமிழுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், ஒன்றும் ஆகிவிடாதுன்ற ஒன்று பத்திரமாக இருக்கலாம். இரண்டாவது, சில கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே. அதையும் நான் எந்த திரைப்படம், நான் நிறைய திரைப்படங்கள் பார்க்கிறேன். ஆனால் திரைப்படமே வாழ்க்கைன்றது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே. அது ஒரு கருத்தாக என்னோட ஏற்பட்டது. ஏன்னா எல்லாத்துக்குமே நான் திரைப்படத்தை நம்ம கூட்டுக்கிறோம். வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையிலிருந்து ஏதோ வாழ்வியலில் கலந்துக்கிறது கூட திரைப்படத்தை சப்போர்ட் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சொல்லப்போனால் இதை கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வெளியில் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது ஒன்று தான். ஒருவேளை அது இருக்கலாம். இங்கே வந்து ஒருவேளை அரசியல் காரணங்களாக கூட இங்கே இருக்கலாம். அப்போது ஜனங்கள் வந்து பிளவுபட்டு போகிறார்கள். சில விஷயங்கள் இப்போ வந்து வள்ளுவர் கூட இப்போ வந்து நம்ம பேணி பாதுகாக்க வேண்டிய வள்ளுவர், அவரை நம்ம வந்து எந்த அரசியலுக்கும் ஆட்படுத்தாமல் நம்ம பார்க்கணும். அந்த குணங்கள்லாம் வந்து இதை நம்ம தட்டி எழுப்பணும் ஜனங்கிட்ட. அந்த ஒருவேளை அந்த வேறுபாடு இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம ஊரில் தான் எல்லாமே அம்மா வந்து படித்த உடனே எல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் போன உடனே மம்மின்னு கூப்பிடணும் ஆசைப்படுற ஊராக போயிடுச்சு நம்ம ஊர். மம்மி டேடி தான் இப்போ அடிப்படை கலாச்சாரமாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் பார்க்குற எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லுவேன். என் குடும்பத்திலும் சரி, என்னோடய நண்பர்கள் குடும்பத்திலும் சரி, அம்மா அப்பா என்று சொல்லி பழகுங்கள் குழந்தைகள். இந்த மம்மி டாடின்னு சொல்லுவதாலே பெரிய நாகரிகம் பட்டதாக நினைக்கக்கூடாது என்பதை நான் பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த இது வந்து வெளி மாநிலத்தில் யாரும் குழந்தைகள் அம்மாவை மம்மி டாடி என்று கூப்பிடுவதில்லை, தமிழ்நாட்டில் தான் கூப்பிடுகிறார்கள் என்று இந்த கருத்து. அதிலேருந்து புரிந்து கொள்ளலாம். நாம் அதை ஒன்றும் வேகமாக ஒரு சீரியஸாக நம்ம எடுத்துக்கல. பரவாயில்ல, ஒன்றும் ஆயிடாகுதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. தமிழர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மொழியை அடுத்த தலைமுறை கொண்டு போகக்கூடிய கடமை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. இல்லை என்றால் நம்ம வந்து பிறந்து எப்படி தாய்க்கு முக்கியமோ அதேபோல் தாய்மொழி, தாய் மண், தாய் நாடு, இந்த வரிசையில் நம்ம 3த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இவரோட தாய்க்கு என்ன மதிப்பு கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. அதனால தான் தாய் மொழிக்கு மதிப்பு கொடுக்கல, அப்புறம் தாய் மண்ணுக்கு வரும்ன்றது என்னுடைய இதுவாக இருக்குது.
நிச்சயமாக நம்ம தாய்மொழிக்கும் நிச்சயமாக நம்ம மரியாதை கொடுத்து ஆகணும். கண்டிப்பாக சார். மொழி இலக்கியத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய முழு நேர பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருக்கீங்க. இப்போது தொழில்துறை நிறுவனங்களோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீட்டெடுக்கிற பணி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு சவாலான பணியாக இருக்குது? என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க? மகிழ்ச்சி. ஒரு சின்ன திருத்தம், நான் ஆலோசகராக இல்லை, தலைவராக இருக்கிறேன். அதாவது அது முன்னின்று நடத்தக்கூடிய ஆலோசனை என்னன்னா, நம்ம ஆலோசனை செய்துவிட்டு பின்னால் பின்புலமாக இருக்கலாம். இதிலே முன்னிருந்து நடத்தக்கூடிய வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ கல்கத்தாவில் நான் சென்றபோது அந்த நிறுவனம் 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நிறுவனம். கல்கத்தாவில் உங்களுக்கு தெரியும், பல நிறுவனங்கள் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து மூடிக்கொண்டிருந்த நேரம் அது. நான் போய் சேர்ந்த உடனே அதனுடைய ஸ்ட்ரெங்க் அண்ட் வீக்னஸ், பலம் பலவீனம் என்னன்னு படித்து அது எனக்கு என்ன பண்ணணும் எனக்கு ஒரு கிடைச்சிது. அதை செய்யறதுக்கு சீர்திருத்தம்னா அந்த மக்கள் மூலமாக தான் செய்ய முடியும். ஒன்லி த்ரூ பீப்புள், டேர்ன் அரவுண்ட் ஒன்லி த்ரூ பீப்புள். அப்போ அந்த டேர்ன் அரவுண்ட் த்ரூ பீப்புள்னும் போது அந்த பீப்புளுக்கு உண்டான அந்த விழிப்புணர்ச்சி நம்ம கொண்டு வரணும். அவங்களுக்கு வி ஹேவ் டு எஜுகேட். அவங்க பார்க்குறதுல பெரும்பாலான இடங்களில் அந்த பணிபுரியவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏன் அது நடத்துகிறாங்கன்னு தெரியாது. இப்போது நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்கக்கிட்ட அதை பற்றி சொன்னீங்கன்னா, நான் அது பண்ணேன், அந்த வேலையை பண்ணேன், எனக்கு அந்த லோக்கல் மொழி தெரியாது, அதை பற்றி நான் கவலைப்படலை, ஆங்கிலத்தில் தான் பேசி கொண்டிருந்தேன். நான் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் வரும்போது பல தொழிலாளர் எங்களிடத்தில் ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பித்து விட்டார்கள், அந்த அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நாம் நான் உன்னில் ஒருவன், நான் இங்கே வந்திருக்கிறது உன்னுன நலத்துக்காக. உன்னலம் என்பது தான் இந்த 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 நிறுவனத்துடைய நலம். இது ரெண்டும் தனித்தனி இல்லை. நிறுவனம் நலம் வேறு, தனி மனித நலம்ன்றது வேறு இல்லை. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இதனுடைய வளர்ச்சின்றதை புரிய வச்சுட்டோம்னா, ஏன் இதை பண்ணுறோன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் கூட நிற்கிறான். 7 ஆண்டுகள் அந்த 1.5 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தை நான் சீர்திருத்தி விட்டேன். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்தது. நான் அந்த 7 ஆண்டு பொறுத்த அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வரும்போது அங்கிருந்த அந்த வர்த்தக யூனியன் லீடர்ஸ் எல்லாம் அழ ஆரம்பித்தாங்க. அப்போ இது ஒரு சின்ன டேர்ன் அரவுண்ட் த்ரூ பீப்புள்ன்றதுக்கு இதுதான் சின்ன எக்ஸாம்பிள். அவன் மனசை தொட்டிருக்கிறோம். தலைமை பதவின்றது அங்கே பணிபுரிகிற அத்தனுடைய உள்ளத்தை தொட வேண்டும். அதுதான் அடிப்படை வெற்றி. உள்ளத்தை தொட்டு விட்டீர்கள். உள்ளத்தை எப்படி தொட முடியும்? நீங்கள் யோக்கியமானவன் நாணயமானவனாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, உங்கள் சிந்தனையெல்லாம் நேர்பட்ட சிந்தனைன்றதை புரிய வைக்கணும். அந்த காரணத்துக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை உள்ளே எப்போ கொண்டு வந்துட்டோமோ அப்போயே ஆர்கனைசேஷன் சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் அவனே நிறைய உத்திகளை கொடுப்பான். அவனை கேட்டால் அவனே சொல்லுவான். அவனுக்கே தெரியும் பல விஷயங்கள், யாரும் கேட்குறதில்ல. அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறது பல நிறுவனத்தோட பலவீனமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். தமிழ் மொழி அந்த வளம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு சங்கத்தோட இப்பயும் ஆலோசகராக நீங்கள் உங்களோட பணியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்கன்னும் போது இந்த சங்கத்தோட செயல்பாடுகள் இன்னும் விரிவடையணும், வளர்ச்சி அடையணும், எல்லோரும் இதில் தங்களை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே கவனத்தில் இருக்கணும்னு சொல்லுவீங்க? நிச்சயமாக சாதி சமய அரசியலை சுத்தமாக அறவே தூக்கி போட வேண்டும். அதுவும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இது அறவே உள்ளே வரக்கூடாது. அதுதான் ஒரு சின்ன விஷம் மாதிரி அது உள்ளே வந்துடக்கூடாது. இது மனிதர்களை பிரித்து விடும். சாதி சமயம் அரசியல் இது 3ஐயும் கலைந்தாட போட வேண்டும், ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு மண்ணிலும் ஒரு தமிழர்கள் வந்திருக்கிறது ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள். அந்த நோக்கத்தில் அவர்கள் வெற்றியடைய வேண்டும். வந்த வேலையை விட்டுட்டு நான் தமிழ் வளர்க்குறேன்றது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. வந்த வேலையை நோக்கத்தில் வெற்றிகரமாக முடியுங்கள், கொஞ்ச நேரத்தை தமிழுக்கு விடுங்கள். அடுத்த கட்டமாக தமிழால் ஒன்றிணைக்கப்பட்ட மக்கள் வேறு எந்த பிரிவினைக்கும் இடம் கொடுக்காமல் நாம் தமிழர் என்ற வகையிலே பேச்சால் பிறப்பால் உணர்வால் தமிழர் என்று ஒன்றுபட்டோமே, நாம் எந்த காரணத்துக்காக ஒன்றுபட்டோமோ அந்த காரணத்தை நம்ம சீர்தூக்கி பார்த்து நல்ல வகையில் செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். நிறைய பேரிடம் இருக்கிறது, நான் இது புதுசாக சொல்லவில்லை, நிறைய பேரிடம் இருக்கிறது. அப்பப்போ மறக்கும் போது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அது யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அதாவது சொல்லுவாங்க, மாருதிக்கு அவருடைய பலத்தை யாராவது சொல்லுவாங்கன்ற மாதிரி, அது மாதிரி தமிழனுடைய பலத்தை தமிழர்கள் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. உங்களோட இவ்வளோ பலம் இருக்கிறது, ஒன்றுபடுங்கள், வீறு கொண்டு இடுங்கள், உங்களால் புதிய சரித்திரம் படைக்க முடியும்ன்றது யாராவது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. பட் அது சொல்லாமல் அதை வேறு விதமாக திசை பண்ணாங்கன்னா அப்போ அந்த இடத்துல
பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வளர்ந்து போகும். கல்கத்தா பாரதி தமிழ் சங்கத்தோட முன்னாள் தலைவராகவும் இந்நாள் ஆலோசகராகவும் தமிழ்ச் சங்கங்கள் அப்படின்னும் போது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளோ தூரம் முக்கியத்துவத்தோட இதில் ஈடுபடுத்தி செயல்பட்டு இருக்காங்க. ஒரு தமிழ்ச் சங்கத்தோட செயல்பாடுகள்னா எப்படி இருக்கு, அதோட தேவைகள் என்னவா இருக்கு, ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, மொழியை வளர்க்குறது சங்கங்கள் எவ்வளோ தூரம் முழுமையாக செயல்படுது, உங்களுடைய தமிழ் ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பணிகள்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கலந்துரையாடலே என்னுடைய கருத்தை எண்ணற்ற தமிழ் மக்களுக்கு எடுத்து சென்ற கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் எனது மிக்க மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம். பல வரலாற்றுகளை சார்ந்த செய்திகளை சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து நமக்கு அழகிய தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மார்ட்டின் லூதர் கிங் பற்றி தெரியாதவர்கள் அமெரிக்காவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே இருக்க முடியாது. ஆப்பிரிக்க மக்களின் உரிமைக்காக போராடி களத்திலேயே மாண்டு போனவர் மார்ட்டின் லூதர் கிங். அவருடைய வாழ்வில் எத்தனையோ நிகழ்வுகள் எதிர்பாராதவைகளாக நடந்திருக்கின்றன. அவர் நடத்திய போராட்டங்கள், அதில் அவர் பெற்ற வெற்றிகள், எதிர்பாராத தருணங்களில் அவரை எதிரிகள் தாக்கிய விதம் என்று மார்ட்டின் லூதர் கிங் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. அவருடைய வாழ்வில் மிக குறிக்கத்தக்க போராட்டம் என்று 1955 நடைபெற்ற அந்த போக்குவரத்து புறக்கணிப்பு போராட்டத்தை கூறுவார்கள். அது முடிந்ததற்கு பிறகு அவருடைய புகழ் அமெரிக்கா முழுவதும் மிக விரைவில் மிக கூடுதலான அளவில் பரவிற்று. அப்படி புகழின் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் 1958 ஆண்டு அவர் ஒரு பெரிய நகரத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கடையில் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி அந்த ஆப்பிரிக்க மக்கள் நூற்றுக்கணக்கிலே அவரை பார்த்தவுடன் அவரோடு சேர்ந்து படம் எடுத்துக்கொள்வதற்கும் அவருடைய கையொப்பங்களை வாங்குவதற்கும் முனைப்பு காட்டுகிறார்கள். எல்லோருக்கும் கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார். அது அவருடைய அந்த நடைப்பயணம், அந்த போக்குவரத்து புறக்கணிப்பு போராட்டம் பற்றிய புத்தகம் அவரே எழுதியது. அந்த கடையில் அந்த புத்தகங்கள் அன்றைக்கு ஏராளமாக விற்பனையாகின்றன. அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி அவரிடத்திலே கையெழுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியோடு தன் சொந்த மக்களோடு அமர்ந்து அத்தனை பேருக்கும் கையெழுத்து போட்டுக்கொண்டு அத்தனை பேரோடும் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு ஆப்பிரிக்க பெண் அவரிடத்திலே மிக நெருங்கி வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்த வேளையில் அதை அவர் வாங்குவதற்கு கை நீட்டினார். அந்த பெண்ணினுடைய பெயர் இஜோலா என்பது. ஒரு கையில் இருந்த கத்தியை எடுத்து அவர் மார்பிலே அந்த பெண் குத்தி விட்டாள். அவரை அவ்வளவு பெரிய அன்பு கடவுளாக நினைக்கிற மக்கள் சூழ்ந்திருக்கிற அந்த தருணத்தில் ஒரு பெண் சட்டென்று ஒரு கத்தியை எடுத்து மார்பிலே குத்தி விட்டாள். உடனே சுற்றி வந்து அந்த பெண்ணை அடிக்கப் போகிற போது ஓடி வந்து கடைக்காரர் தடுக்கிறார். பாவம், அந்த பெண் மனநிலை இல்லாத, சரியில்லாத பெண், மன வளர்ச்சி இல்லாத பெண் என்கிறாள். இருந்தாலும் அந்த மக்களால் அந்த கோபத்தை தணித்து கொள்ள முடியவில்லை. அவளை மன்னித்து விடுங்கள் என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். உடனடியாக அவரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போகிறார்கள். மருத்துவர் சொல்கிறார், இன்னும் ஒரு அங்குலம் ஆழம் உள்ளே இறங்கியிருந்தால் உங்கள் இதயத்தில் துடை விழுந்து இந்நேரம் நீங்கள் இறந்து போயிருப்பீர்கள். எப்படியோ உங்களை காப்பாற்றுகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் பிழைத்து கொள்ளுகிறார். அவருக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து சேர்கின்றன அவர் பிழைத்து வர வேண்டும் என்று. அந்த ஆயிரக்கணக்கான கடிதங்களிலும் ஒரு கடிதம் அவர் நெஞ்சை நெகிழ வைக்கிறது. அந்த கடிதத்தை ஒரு வெள்ளைக்கார பெண் சிறுமி எழுதியிருக்கிறார். ஒயிட் பிளைன் ஸ்கூல் என்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில் நான் படிக்கிறேன், 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பெயர் இது. உங்களை யாரோ கத்தியால் குத்தி விட்டார்கள். அதுவும் எந்த மக்களுக்காக நீங்கள் வாழ்நாளெல்லாம் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மக்களில் ஒருவராலேயே, அவர் மனநிலை சரியில்லாதவராக இருந்தாலும் அவராலேயே நீங்கள் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்தபோது வெள்ளைக்காரர்களாக இருக்கிற எங்களை போன்றவர்களும் பதறிப்போனோம். நான் வெள்ளைக்கார பெண் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு உங்கள் எல்லையை, வட்டத்தை தாண்டியும் உங்கள் மீது அன்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் அதை குறிப்பிடுகிறேன். அங்கிள், நீங்கள் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று அந்த பெண் எழுதியிருக்கிறாள். அதை படித்துவிட்டு
அந்த மார்ட்டின் லூதர் கிங் மிகவும் நெகிழ்ந்து போனார் என்று அந்த குறிப்பை சொல்லுவார்கள். அவர் அப்படி 58 காப்பாற்றப்பட்டாலும் 68 கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். 68 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ஒரு விடுதியில் அவர் தங்கியிருக்கிற போது அதே விடுதியில் இன்னொரு அறையிலிருந்து குறிபார்த்து அவர் மார்பில் ஒருவன் துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சி அந்த இடத்திலேயே அவர் இறந்து போனார். 1968ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் இறந்து போகிற போது அவருக்கு வயது வெறும் 39 தான் என்பது இன்னொரு துயரமான செய்தி. அந்த மக்களுக்காக அவர் இன்னமும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருப்பார், எத்தனையோ உரிமைகளை பெற்று தந்திருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு மிகச் சுருக்கமானதாக முடிக்கப்பட்டு விட்டது. 58 பிழைத்து கொண்ட மார்ட்டின் லூதர் கிங் 1959 இந்தியாவுக்கு வந்தார். பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு வந்த அவர், இந்தியாவினுடைய வருகை என்பது என்னுடைய நீண்ட நாள் விருப்பங்களிலே ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். அவர் அஹிம்சையின் மீது ஆழமான நம்பிக்கையுடையவர். இன்னமும் சொன்னால் அவர், நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், எந்த கிறிஸ்தவனும் அஹிம்சையிலே தான் போராடுவான் என்று சொல்லுவதோடு, இந்தியாவிலே போராடிய காந்தியார் எனக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார், எனவே அதுவும் என்னுடைய அஹிம்சைக்கு ஒரு காரணம் என்று மார்ட்டின் லூதர் கிங் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனாலே தான் இந்தியாவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் வருகிற போது காந்தியாரை நாம் உயிரோடு வைத்து கொள்ளவில்லை. வெள்ளைக்காரர்கள் அத்தனை காலமும் காந்தியாரை காப்பாற்றி நம்மிடத்திலே கொடுத்தான். விடுதலை வாங்கி ஓராண்டு கூட காந்தியாரை நம்மால் காப்பாற்ற முடியவில்லை, வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதைப் போல. எனவே காந்தியார் இல்லாத இந்தியாவைத்தான் மார்ட்டின் லூதர் கிங்கால் பார்க்க முடிந்தது. அவர் நேருவை சந்தித்தார், உரையாடினார். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டுக்கும் வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பங்களை பார்த்து ரசித்து தன்னுடைய குறிப்பிலே அவர் எழுதியிருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு சிற்பக்கலையை உலகத்தில் வேறெங்கும் பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை என்றே அவர் தன் குறிப்பில் எழுதியிருக்கிறார். பிறகு திருவனந்தபுரத்துக்கு போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த EMS நம்பூதிரிபாத் அவர்களினுடைய அன்பு அழைப்பை ஏற்று அவரோடு மதிய விருந்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்தியாவுக்கு அவர் விரும்பி வந்திருக்கிறார். இந்திய கலைகளில், இந்திய அரசில், இந்திய மக்களில் அவர் நாட்டம் கொண்டவராக வந்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க மக்களுக்காக நடத்திய அந்த போராட்டங்களில் தாக்கு பிடிக்க முடியாதவர்கள், அதனை கண்டு அஞ்சியவர்கள், அவரை போர்க்களங்களில் கருத்து ரீதியாக சந்திக்கிற திராணியற்றவர்கள் அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக சில ஆட்களை நியமித்து அவர் தங்கியிருந்த அறையில் அவரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே அவர் இறந்து போனார். ஆனால் என்ன செய்தி என்றால், இறந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் மக்களிடம் பேசுகிற போது அவர் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். என் மீது சுற்றி சுற்றி கணைகள் பாய்வதற்கு தயாராக இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். எப்படியாவது என்னை அழித்து விட வேண்டும் என்று ஆதிக்க சக்திகள் விரும்புகிறார்கள். நான் எந்த ஒரு இனத்துக்கும் எதிரானவன் இல்லை, ஒடுக்கப்பட்ட இனத்துக்கு ஆதரவானவன். ஆனால் எந்த இனமும் ஒடுக்கப்படக்கூடாது என்கிற கருத்துக்கு எதிராக தாங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்னை கொலை செய்ய முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். மக்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், ஒருவேளை என் உயிர் போய்விடுமானால் நான் பெரிய சொத்து செல்வம் எதையும் சேர்த்து வைக்கவில்லை விட்டுவிட்டு போவதற்கு. ஆனாலும் கொள்கை சார்ந்த வாழ்வை இந்த உலகத்திற்கு விட்டுவிட்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் 1968 ஏப்ரல் 4ஆம் தேதி கொள்கை சார்ந்த ஒரு வாழ்வின் முன்மாதிரியை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு மார்ட்டின் லூதர் கிங் மறைந்து போனார். இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ப கல்வி முறைகளை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு நாட வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் பார்க்கலாம். நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பல போட்டித் தேர்வுகள், மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் தேர்வாணையங்கள் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் என்னென்ன இருக்குது, அந்த போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான முறையில் அவங்க தயார் செய்யணும், அந்த போட்டித் தேர்வுகள் என்னென்ன, அது மாதிரியான குறித்த விவரங்கள் நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம்.
அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து ஐஏஎஸ் தேர்வுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஐஏஎஸ் தேர்வுகளில் இருக்கக்கூடிய முதல் நிலை தேர்வு, அப்புறம் வந்து முக்கிய தேர்வு, அந்த முக்கிய தேர்வின் 3வது அங்கமாக இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அல்லது ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ பற்றி நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் வந்து கொடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். அது இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து யூபிஎஸ்சியோடைய, அது மத்திய பணியாளர் தேர்வாணையம், புதுதில்லியில் இருக்கக்கூடிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அலுவலகத்தில் வச்சு நடக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு குழு, அது இன்டர்வியூ போர்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு குழு வந்து ஒரு மாணவருடைய ஆளுமை தேர்வை நடத்தும். அந்த ஆளுமை தேர்வில் வந்து அந்த மாணவர்கிட்ட வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு வந்து பல கேள்விகள் வினாக்கள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு மாணவர் எப்படி பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த போட்டியாளருடைய தகுதி, ஆளுமை அப்படிங்கிறது வந்து வரையறுக்கப்படும். அதுக்கு வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஆளுமை தேர்வில் என்ன நடக்குது, அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 பேர் கொண்ட குழு சொன்னோம் இல்லையா, அந்த 5 பேர் கொண்ட குழுவில் வந்து பொதுவாக மத்திய பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு உறுப்பினர், யூபிஎஸ்சியோட ஒரு மெம்பர் வந்து அந்த குழுவினுடைய தலைவராக இருப்பார். அது போக வந்து ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 4 உறுப்பினர்கள் வந்து பல்வேறு துறைகளிலிருந்து அழைக்கப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. உதாரணமாக சிட்டிங் சிவில் சர்வன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து டிஃபென்ஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், உதாரணமாக பிஎஸ்என்எல் மாதிரியோ அல்லது விஎஸ்என்எல் மாதிரியோ இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம். அல்லது சில நேரங்களில் வந்து பல்கலைக்கழகங்கள்லேருந்து பேராசிரியர்கள் கூட வந்து அந்த குழுவினுடைய தேர்வு குழுவினுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுமான வரைக்கும் அந்த மாணவர் வந்து அந்த போட்டியாளர் வந்து எவ்வளோக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சு தான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாணவருடைய ஆளுமையை வந்து பரிசோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, அவர் எப்படி வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, அவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு அது எப்படி அணுகுகிறார், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பெரும்பாலும் இதில் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்காது. அதாவது அறிவை பரிசோதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த கேள்விகள் இருக்காது. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாணவருடைய அறிவுத்திறன் அல்லது அவருடைய எழுத்துத்திறன் இதெல்லாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் மெயின் எக்ஸாமினேஷனையும் ஏற்கனவே வந்து பரிசோதித்து பார்க்கப்பட்டு அந்த பரிசோதனையில் வந்து அவர் ஒரு அடிப்படை தேர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆளுமை தேர்வுக்குள்ளே வர்றார். அதனால் அந்த ஆளுமை தேர்வில் வந்து பெரும்பாலும் ஒரு போட்டியாளர்களுடைய ஆளுமையை தான் வந்து ஃபோக்கஸ் கொடுப்பாங்களே தவிர அவங்க வந்து அறிவை பரிசோதிக்கிற மாதிரியான, அறிவை காட்டுகிற மாதிரியான ஒரு தேர்வு வந்து அங்கே இருக்காது. இதை வந்து ரொம்ப அடிப்படையில் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்வுக்கு தயாராகும் முறை என்ன, எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம பின்னாடி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்ப்போம். அந்த நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்குற போது எப்படி வந்து இந்த இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அப்போது சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது என்னென்னா, இதில் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் இங்கே இருக்காது, ஆளுமை சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அது உங்களை பற்றி நீங்கள் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கேள்விகளாகத்தான் அங்கே கேட்கப்படும். அது உங்களுடைய பொதுவாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹாபீஸ் என்னென்ன, நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுடைய தேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை கையாளுகிறீர்கள், அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையை எடுக்கிறீங்க, அந்த அணுகுமுறை வந்து பாசிட்டிவான அணுகுமுறையாக இருக்கா, நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய, அதாவது ப்ராக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராக்மேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிற ப்ராக்டிகாலிட்டி, அது நடைமுறைக்கு ஒவ்வாத, ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ஐடியலாக போகாமல் நடைமுறைக்கு ஏற்ற ஒரு அணுகுமுறையை நீங்கள் எடுக்கிறீர்களா, அதே மாதிரி அந்த நடைமுறைக்கு ஏற்றவாறு ஒரு அணுகுமுறையை எடுத்த பின்னாடி அந்த நிகழ்வை குறித்து உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கா, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுடைய கருத்தாக்கத்தினுடைய, அதாவது உங்களுடைய கருத்து வந்து எந்த மாதிரியான கருத்தாக இருக்குது, அது அகைன் அதுலேயும் என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய கருத்துக்கள் வந்து நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கா, இல்லைன்னா வந்து நடைமுறையை மீறிய ஒரு கருத்தாக இருக்கா. அதே மாதிரி வந்து உங்களுடைய அணுகுமுறை வந்து உங்களுடைய கருத்து வந்து ஒரு
நேர்மறை கருத்தாக இருக்கிறதா அல்லது எதிர்மறை கருத்தாக இருக்கிறதா. ஏன்னா இந்த எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்மறை கருத்துக்கள் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு டீம் ஒர்க்கில் ஃபிட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து, அதுவும் முக்கியமாக லீடர்ஷிப் பொசிஷனில் தலைமை பண்பில் வந்து எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைவர், ஒரு குழுவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து முக்கியமாக அவருக்கு வந்து எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அவருக்கு நேர்மறையான கருத்துக்கள் இருக்கும்போது அந்த குழுவை வந்து அவர் வந்து மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி இலக்கை நோக்கி செலுத்த முடியும். ஏன்னா இலக்கை நோக்கி செல்வது அப்படிங்கிறது வேறு, இலக்கை நோக்கி செலுத்துவது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா செலுத்துவதுங்கிறது வேறு, செலுத்தப்படுவது அப்படிங்கிறது வேறு. நாம் வந்து எது நம்மளை செலுத்துகிறது, எதை கொண்டு நாம் மற்றவர்களை செலுத்துகிறோம் அப்படிங்கிற ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேர்மறையான கருத்துக்கள் தான் நம்மளை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த கருத்துக்கள் வந்து எப்படி உருவாகுது உங்ககிட்ட, நேர்மறையாக உருவாகிறதா அல்லது வந்து எதிர்மறையாக உருவாகிறதா அப்படிங்கிறத வந்து பரிசோதித்து பார்ப்பாங்க. அதற்கு ஏற்றவாறு தான் கேள்விகள் வந்து இருக்கும். அந்த கேள்விகள் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுடைய கருத்தாக்கத்திற்கு ஒரு வழிமுறை கொடுப்பது போல் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது அவங்க கேட்குற கேள்வியே பார்த்திங்கன்னா அதன் மூலம் அதிலேருந்து ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்கி, அந்த நேரத்தில் ஒரு கருத்தை உருவாக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய நாலேஜ் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவு திறனை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த வினாவில் என்ன மாதிரியான சூழல்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு கருத்தை சொல்லுகிற போல் இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்கிட்ட உங்களை செலக்ட் பண்ணுறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறது என்னென்னா, இந்த விஷன், பீயிங் அ விஷன், ஹேவிங் அ விஷன், பீயிங் அ விஷனரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்தினுடைய வெப்சைட்டோ அல்லது ப்ரோஷர்லையோ பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் விஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்புறம் மிஷன்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி, எங்கே நாம் பார்க்கிறோம், எங்கே செல்வதற்கு நாம் அந்த நிறுவனத்தை நாம் எங்கு கொண்டு செல்ல இருக்கிறோம், நம்ம ஒரு தலைமை பண்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்கே அதை எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறோம், அடுத்த 5 வருடங்களில், அடுத்த 20 வருடங்களில், அடுத்த 10 வருடங்கள் அப்படி பார்ப்பாங்க. ஸோ இதை தான் வந்து தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறது. இந்த தொலைநோக்கு பார்வை இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நேர்முக தேர்வு அல்லது ஆளுமை தேர்வில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சம்மப் பண்ணி பார்த்தோன்னா, ஆளுமை தேர்வுங்கிறது வந்து 3வது படிநிலையில் இருக்குது. இந்த 3வது படிநிலையில் வந்து அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. அந்த அறிவு சார்ந்த கேள்வியையும் தாண்டி, ஏன்னா வந்து உங்களுடைய அறிவு ஏற்கனவே பரிசோதித்து பார்க்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய அறிவு போதுமானதாக இருக்கிறதுன்னு சொல்ல போய் தான் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வர்றீங்க. அண்ட் அதில் வந்து உங்களை பற்றிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் உங்களை பற்றி தான் பேசணும். முக்கியமாக உங்களுடைய அணுகுமுறை நேர்மறையாக இருக்கிறதா, உங்களுடைய கருத்தாக்கும் முறை நேர்மறையாக இருக்கின்றனவா, உங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் ஏற்படுத்தும் போது நடைமுறைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுகிறீங்களா, இல்லைன்னா நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசுகிறீங்களா, அண்ட் 4வது தொலைநோக்கு பார்வை உங்ககிட்ட இருக்குதா. இந்த 4 விஷயங்கள் தான் அவங்க பரிசோதிப்பாங்க. மீண்டும் நாம் வந்து மற்ற சில விஷயங்கள், இந்த தேர்வுகள் குறித்த மற்ற சில விஷயங்களை தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.